கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 1/12/2025 டிசம்பர் மாதம், புதிய மாதம், திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன். I have heard you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்தது போல் இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கு 334 நாட்களை முடிக்கவும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புதிய நாளை காணவும், எஞ்சிய 31 நாட்களை வெற்றியோடு முடித்து இதே மாதத்தினுடைய கடைசியிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த காலவேளையில் உங்களோடு கூட சொல்வதற்கு எனக்கு நல்ல வார்த்தை இருக்கிறது. ஒருவேளை இந்த 11 மாதங்களும் நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்து மன்றாடி கண்ணீர் விட்டு கதறி அழுது புலம்பி அங்கலாய்த்து ஏங்கி எதிர்பார்த்து பலவிதமான சூழ்நிலை வழியாய் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கையை உடைந்து போக பண்ணியிருக்கலாம். ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை? ஏன் எனக்கு ஆண்டவர் செவி சாய்க்கவில்லை? ஏன் என்னுடைய விண்ணப்பம் கர்த்தருடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை என்று பல குழப்பங்கள் உங்களுக்குள் இருந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த 12வது மாதத்தில் 1ஆம் தேதி கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தமான நல்ல வார்த்தை. ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கண்ணீரை காண்கிறவர் அவர்தான், உடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர்தான். அதுதான் சங்கீதம் 65:2 சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்பதற்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவினுடைய கண்ணீரையும் அங்கலாய்ப்பையும் விண்ணப்பத்தையும் கேட்ட ஆண்டவர் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். I have heard your prayer and seen your tears. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பம், நம்முடைய விண்ணப்பம் கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்க வேண்டும். ஒருவேளை அரசாங்கத்திற்கு இன்றைக்கி பல இடங்களிலே மனு நாள் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கப்படுகிற நாள் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் வைத்த அத்தனை கோரிக்கைகளும் அரசாங்கத்தின் பார்வையிலே பார்க்கப்பட்டு அதற்கெல்லாம் பதிலை நாம் பெற்றுக்கொண்டோமா என்று சொன்னால் இட் வில் பி எ பிக் question mark. நமக்கு பதில் கொடுத்தார்களா என்று சொன்னால் எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் போயிருக்கிறது. உங்களோட விண்ணப்பங்கள் அரசு பார்வையில் படாமல் போயிருந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய எதிர்பார்ப்பை உங்களுடைய பெற்றோரிடம் சொல்லி உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார்களா? உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தார்களா? உங்களுடைய அங்கலாய்ப்புக்கு செவி சாய்த்தார்களா என்று கேட்டால் பல நேரங்களிலே இல்லை என்கிற பதில்தான். அது அரசாங்கமோ பெற்றோரோ நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் சரி, நாம் கேட்கிற பார்க்கிற பதில் என்னவென்று சொன்னால் இல்லை என்கிற பதில். ஆனால் என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே உங்களை பார்த்து சொல்ல முடியும். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற கனத்திற்குரிய தேவதாசர்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரும் கண்ணீரை காண்கிறவருமாகிய கர்த்தர் இந்த புதிய காலவேளையிலே, இந்த புதிய மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதியிருக்கிறது. You keep track of all my sorrows. You have collected all my tears in a bottle.
You have recorded each one in your book. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கண்ணீர், ஒருவேளை என் கண்ணீர், என் அழுகை, என் புலம்பல், இது யாருக்கு தெரியும்? நான் அங்கலாய்த்து கதறின காரியங்கள் யாருக்கு தெரியும்? யாருக்கு புரியும்? சகோதரா, சகோதரி, விசுவாசமுள்ள வார்த்தைகள் இந்த காலவெளியிலே வைக்கப்படுகிறது என்று சொன்னால், புருஷனுக்கு தெரியாத அழுகை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ள முடியாத புதிரான உங்களுடைய அழுகை, புலம்பல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஆற்றி தேற்றுவதற்கு இல்லாதபடி காணப்படுகிற நண்பர்கள் மத்தியில் அழுது வடிந்த காரியங்கள், இதெல்லாம் மறக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய அழுகைக்கான பதிலை அவர்களால் கொடுக்க முடியாமல் போயிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழாதே என்று சொல்லக்கூடிய பலர் நமக்கு இருந்தாலும் நம்முடைய அழுகைக்கான அர்த்தங்களை புரிந்து கொள்கிற நபர் ஒருவரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அழுகைக்கான பதிலை கொடுப்பதற்கு ஒரு நபரும் இல்லை, ஆண்டவரை தவிர. இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை காண்கிறவரும் உன் விண்ணப்பத்தை கேட்கிறவருமாகிய நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், உன் கண்ணீருக்கான பதிலை இன்றைக்கே செய்வதற்கு நான் நல்லவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஒரு ராஜா புலம்பி ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். 2 ராஜாக்கள் 22:19 அதில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசியா ராஜா, அவன் மனிதன்தான், நான் புலம்பி கதறி அழுத பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கு விரோதமாய் அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபொழுது உன் இருதயம் இழகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். Because your heart was responsive and you humbled yourself before the Lord. When you heard what I have spoken against this place and its people, that they would become accused and laid waste, and because you tore your robes and wept in my presence, I have heard you, declares the Lord. ஆண்டவர் உங்களுடைய அழுகை கேட்டு உங்களுடைய கண்ணீரை கண்டு இன்றைக்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் அதற்கான பதிலை தருவாராக. கடந்த நாட்களிலே எங்களுடைய சபையிலே ஒரு மனிதரை பார்த்த விதமாய் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாய் 31/12/2025 கர்த்தர் ஜெபத்திற்கான பதிலை கொடுத்து புதிய ஆண்டிற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது, 1/1/2026 பிரவேசிக்கும் பொழுது அழுகையோடல்ல, புலம்பலோடல்ல, இந்த விதமான துக்கத்தோடல்ல, ஆசீர்வாதத்தோடு அடியெடுத்து வைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி அதே வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இது ஆண்டவருடைய வார்த்தை, உங்களுடைய கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராய், உங்களுடைய கண்ணீரை காண்கிறவராய் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதனையோடு புலம்பலோடு இன்னும் பதில் வராத உங்களுடைய விண்ணப்பங்களோடு 31/12/2025 நீங்கள் முடிப்பதில்லை, 1/1/2026 பிரவேசிப்பதற்குள்ளாக தேவன் பதில் கொடுத்தார் என்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளோடு அடியெடுத்து வைப்பீர்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள், புதிய மாதத்தில் விசுவாச வார்த்தைகளை சொல்லி உம்முடைய ஜனங்களை உம்முடைய வார்த்தைகளை சொல்லி மாத்திரமே உற்சாகப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவர் மேற்கொண்டுள்ள காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்து. இந்த வார்த்தைகள் பொய் சொல்லாது, இந்த வார்த்தை ஏமாற்றாது, வேதத்தின் வார்த்தைகள் பொய் சொல்லாது என்பதை அறிந்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய ஜனங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு கண்ணீருக்கான பதில் பரலோகத்தில் கிடைக்க பெற்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்களாக என்று சொல்லி ஜெபித்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.